ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 56வது அதிகாரம். சங்கீதம் 56 பழைய ஏற்பாட்டில் 704வது பக்கம். இந்த சங்கீதம் மொத்தம் 13 வசனங்களை உடையது. இது தாவீது எந்த சூழ்நிலையில் பாடப்பட்ட சங்கீதம் என்பதை நமக்கு அந்த சங்கீதம் 56 அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது யோனாத் ஏலம் ரிக்கோஹிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இந்த சம்பவம் 1 சாமுவேல் 21வது அதிகாரம் அதனுடைய பிற்பகுதியில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தின் பிற்பகுதியில் இந்த சம்பவம் இருக்கு. சரி, அங்கே என்ன நடக்குதுன்னா, தாவீது இப்போ சவுலினால் துரத்தப்பட்ட போது பெலிஸ்தரையாகிய அந்த காத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிறார். எந்த ஊர்? ஆத்தூர் இல்லை, காத்தூர். காத்தூர் அது அந்த காத்தூர் என்னன்னா கோலியாத்தோட ஊர். தாவீதை கொன்றது, அந்த கோலியாத்தை கொன்றது யாரு? தாவீது. அந்த கோலியாத்தோட ஊருக்கு தாவீது அடைக்கலம் தேடி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த ஊருக்கு தாவீது போறார். சரி, அப்போ அங்க அந்த தாவீது அந்த அரசனிடம் கூட்டிட்டு போறாங்க. அந்த அரசன்கிட்ட போறாரு. அந்த அரசவையில் ஒருவர் தாவீதை பார்த்து, இவன் கோலியாத்தை வென்றவன் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை பார்த்து பாடினார்கள் அல்லவா என்று ராஜாக்கு மேலே முன்பாக இல்லை, அந்த கூட்டத்தில் ஒருவர் பேசுகிறாங்க. அதை கவனித்த தாவீது, நாம் இங்கே இருந்தால் நம்மளை நிச்சயம் கொன்று விடுவார்கள். ஏன்னா இந்த தேசத்து முன்னால் இருந்த கோலியாத்தை கொண்டதே நாம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது சிறு வயதாக இருந்த தாவீதை அவன் வளர்ந்து பெரியவனான பிறகும் அந்த ஜனங்கள் அவனை மறக்கவில்லை. அப்போ அங்கேருந்து தப்பித்து போகும்போது பாடின சங்கீதம் இந்த சங்கீதம். அதில் யோனாத் ஏலோம் ரிக்கோஹிம் என்னும் வாத்தியத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது யோனா என்பதை ஒரு புறா, யோனா என்றால் புறா என்று அர்த்தம். அப்போது ஒரு புறா பயணம் செய்யும், ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு பயணம் செய்யும். கண்மலையில், வனாந்திரங்கள், மற்ற பகுதிகளுக்கு பயணம் செய்யும். அந்த பயணம் செய்கின்ற புறா தன்னுடைய வழித்தடத்தை மறந்து விடுச்சுன்னா அப்போ புலம்பும். அதனுடைய அர்த்தம்தான் அந்த யோனாத் ஏலோம் நிக்கோம். அது வாத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆனால் அது ஒரு ராகம். அடுத்ததாக மித்தாம். மித்தாம் என்பதனுடைய பொருள் தங்க வசனம் அல்லது பொறிக்கப்பட்ட வார்த்தை என்று பொருள். மித்தாம், இந்த சங்கீதங்களில் இந்த மித்தாம் என்ற வார்த்தை இனி அதிகமாக வரும். சரி, அப்போது பொறிக்கப்பட்ட வார்த்தை, தங்க வார்த்தை அப்படின்னா என்னன்னா, இது நம்முடைய வாழ்க்கைக்கும் ஏற்ற வார்த்தை, மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை, நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்று அர்த்தம் கொள்ளும். இந்த அதிகாரத்தை ஒரு விசுவாச அறிக்கையின் சங்கீதம், நம்பிக்கையின் சங்கீதம், தாவீது கர்த்தர் மேல் வைத்திருந்த ஒரு பற்றுதலின் சங்கீதம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சங்கீதம், இந்த வசனங்களின் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்களை பிரதிபலிப்பதாக காணப்படும்.
ஏன்னா வேதத்தில் அநேக பாடுள்ள மனுஷர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய பாடுகள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம், அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அல்லது இங்கே அமர்ந்திருக்கின்ற வாழ்க்கையில் நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானா ஒரு சிலருக்கு அது மேட்ச் ஆகாது. ஒரு சிலருக்கு அந்த அவர்களுடைய சூழ்நிலையில் நடந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடந்திருக்காது. ஆனால் தாவீது சொல்கின்ற எல்லா வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடந்திருக்கும். இங்கே இருக்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கும். சரி, இந்த நாளும் நான் தியான வசனத்துக்குள்ளாக உங்களை அழைத்து செல்ல விரும்புகின்றேன். 8வது வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போமா? என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கின்றீர், என் கண்ணீரை உம்முடைய திருப்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. நாம் தியானிக்க போவது நம்முடைய கண்ணீர். அல்லேலூயா. தேவன் நாம் சிந்துகின்ற கண்ணீரை துருத்தியில் வைக்கின்றார். அப்போது நம்ம வீட்டில் ஆனியன் கட் பண்ணும்போது, சமையல் செய்யும்போது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும்போது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சண்டை வரும்போது அப்போது சிந்துகின்ற கண்ணீர் அல்ல. அப்படியே பார்த்தா அந்த கண்ணீரெல்லாம் சேர்த்து வைக்குமானா இன்னும் சகோதரிகள் கண்ணீர்கள் சேர்த்து வைக்க சின்டெக்ஸ் டேங்க் வேணும். சரிதானே? ஆமாம், அது துருத்தி பத்தாது. துருத்திங்கிறது ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பாத்திரம், சின்னதாக தான் இருக்கும். அப்போ இங்கே தாவீது என்ன சொல்கிறாருன்னா, எங்கே தன்னுடைய கண்ணீரை கொண்டு கொட்டுறாரு, எந்த கண்ணீரை தேவன் சேர்த்து வைக்கிறாருன்னா அவருடைய சமூகத்தில் போய் அன்னாளை போல ஊற்றி போட்டு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நம்பி நாம் நம்முடைய வேண்டுதல்களை வைத்து சிந்துகின்ற கண்ணீர் துருத்தியில் சேர்த்து வைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய கண்ணீரை தேவனின் சமூகத்தில் மாத்திரமே சிந்த வேண்டுமே தவிர உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்கள் கண்ணீரை சிந்தாதீர்கள். ஏனென்றால் அந்த கண்ணீர் அவர்களின் புண்களுக்கு மருந்தாகிவிடும். நீங்கள் சிந்துகின்ற கண்ணீர், நீங்கள் யாரிடம் சென்று உங்கள் குறைகளை கூறி பிரச்சனைகளை கூறி கண்ணீர் சிந்துகின்றீர்களோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற புண், அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற விஷனம், அதற்கு உங்களுடைய கண்ணீர் மருந்தாகிவிடும். எனவே உங்கள் கண்ணீரை தேவனுடைய சமூகத்தில் மாத்திரமே சிந்த வேண்டும். அல்லேலூயா. அந்த கண்ணீரை தேவன் ஒரு சொட்டு கூட வீணாக விடமாட்டார். துருத்தியில் அந்த கண்ணீரை சேர்த்து வைப்பார். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வைத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதிலளிக்காமல் உறங்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு அழகான சம்பவம் இருக்கு. ஆகார் அவ ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து துரத்தப்படுவாங்க. இப்போது வனாந்திரத்தில் போய் அவ தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் வேணும்னு கண்ணீர் சிந்துவாங்க. அந்த கண்ணீரை கண்ட தேவன் அங்கு ஒரு ஊற்றை உண்டு பண்ணுவார். அந்த ஊற்று இந்நாள் வரைக்கும் இருக்குது. அது முகமதியர்கள் அதை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். சரி, அப்போது துரத்தப்பட்ட ஆகாரின் கண்ணீரையே தேவன் காணும்போது உங்களையும் என்னையும் தேவன் முன் குறித்திருக்கின்றார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்திருக்கின்றார். அவருடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்ட தேவன் உங்களுடைய கண்ணீரையும் என்னுடைய கண்ணீரையும் அசட்டை செய்து விடுவாரா?
ஆகாரின் வாழ்க்கையிலேயே அதிசயங்கள் நடக்கும்போது அவரையே நம்பி இருக்கின்ற, அவரையே பற்றி இருக்கின்ற, அவருக்கே ஆராதனை செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் என்னுடைய ஜெப விண்ணப்பம் இன்னும் கேட்கலையா, தேவன் என் கண்ணீரை கண்டாரா இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிசயங்கள் இல்லையே என்று எண்ணுவீர்களானால், ஒருவேளை தேவனிடம் உள்ள உங்களது துருத்தி காலியாக உள்ளலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய துருத்தி காலியாக இருக்கலாம். ஏன்னா நாம் தேவனுடைய சமூகத்தில் சென்று கண்ணீர் சிந்துவதை விட மனுஷர்கிட்ட தன்னுடைய குறைகளையும் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி கண்ணீர் சிந்தி அதோடு நாம் நிறுத்தி விடுகின்றோம். இப்போ நம்ம கண்ணீர் எல்லாம் மனுஷங்கிட்ட கொட்டிக்கிட்டு தேவனுடைய சமூகத்தில் சென்று நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும்போது அங்கே கண்ணீர் வரல அப்படின்னா நம்முடைய துருத்தி காலியாக தான் இருக்கும். துருத்தி காலியாக இருக்கும்போது வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் எப்படி நடக்கும்? நடக்குமா? நடக்காது. ஏன்னா என்னுடைய துருத்தி காலியாக இருக்கு. நான் கண்ணீர் சிந்தி இருந்தேன்னா, தேவனுடைய சமூகத்தில் நான் என்னுடைய விண்ணப்பங்கள் கண்ணீரோடு வைத்திருந்தேன்னா, அதை தேவன் நிச்சயம் அவருடைய துருத்தியில் வைத்திருந்துப்பார். அப்போ அந்த துருத்தியின் உள்ள கண்ணீருக்கு நிச்சயம் ஒரு நாள் பதில் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, தாவீது சொல்கிறாரு 3வது வசனம், நான் பயப்படுகிற நாளில் யாரை நம்பணும்? உம்மை நம்புவேன். இப்போ பயம் என்று வாழ்க்கையில் ஒரு பயம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த பயம் வரும். ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு காரியம், இப்போ இந்த இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்ற பயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரும். அந்த நேரத்தில் நம்ம யாரை மாத்திரமே நம்ப வேண்டும்? கர்த்தரை மாத்திரமே நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை மாத்திரமே நம்ம பற்றி கொள்ள வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கிட்டா. அப்படின்னா என்ன? அவர் எப்போ பார்த்தாலும் இயேசு வந்தால் இயேசுனுடைய பாதத்திலேயே தான் அமர்ந்திருந்தான். அதனால தான் அவங்க வீட்டில் அற்புதம் நடந்தது. மரித்த லாசரு வெளியே வந்தான். ஹல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் தேவனுடைய பாதத்தையே நம்பி இருக்கின்றோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. எனவே நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் கண்ணீர் வீண் போகாது. சொல்லுவோமா? நிச்சயமாகவே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் கண்ணீர் வீண் போகாது. சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் கண்ணீர் வீண் போகாது. கண்களை முடிச்சு வைப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, இப்பொழுதும் இந்த வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களுடன் பேசின உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இதுவரை எங்களுடைய கண்ணீரை மனுஷர்களுக்கு முன்பாக சிந்தி இருந்தால் நீ தயவாய் மன்னித்து எழ வேண்டுமா ஜெபிக்கின்றோம். நாங்கள் எங்கள் கண்ணீரை உம்முடைய சமூகத்தில் சிந்தவும் அதை நீர் திருப்தியில் சேர்த்து அதற்கேற்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க எங்களை தகுதிப்படுத்தும், பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.